அடிக்ஷன் உங்களுக்கு பான் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்லீப்பிங் அடிக்ஷன், ஸ்க்ரோலிங் அடிக்ஷன், லேசினஸ் அடிக்ஷன், நெகட்டிவிட்டி அடிக்ஷன். ஸோ எந்த ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் வந்து ஒன்று தான். அதுதான் நான் சொல்ல போகிறேன் ஃபார்மேட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நானும் என்னோடய அடிக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக டீட்டாச் ஆனேன், கம்ப்ளீட்டாக ஹீலும் ஆகணும். திஸ் திங்ஸ் ஒர்க்ஸ். இது வந்துட்டு கூகுள்லேருந்து எடுத்ததோ இல்லை சாட்ஜிபிட்டிலாம் போட்டு சொல்கிறதோ இல்லை. இட்ஸ் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை பர்சனல் ரீடிங்ஸ். ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகும் பிகாஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் தென் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோபமைன் எப்படி கிராஷ் ஆகுது, டோபமைன் சயின்டிஃபிக்காக நான் பேச போதில்லை. ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இன் த டேர்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். ஈகோ வச்சு பேச போகிறேன், எனர்ஜி வச்சு பேச போகிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஃபன். அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதம் ஒரு தடவை இல்லை பேட் ஹேபிட்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் திங் டு டூ. பட் டெய்லி உங்களால் பண்ணிக்கினே இருக்கணும் சில பேட் ஹேபிட்ஸை. வாரத்துக்கு 3-4 நாள் பண்ணியே ஆகும்னா திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இட்ஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் போர்டை வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா. நான் இந்த அடிக்ஷனை ஃபுல்லாகவே நான் பேசிக்காக பானை வச்சு சொல்கிறேன். பட் உங்களுக்கு என்ன அடிக்ஷன் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி நீங்கள் உங்களுக்கு பொருத்தி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. அந்த அடிக்ஷன்றது உங்கள் லைஃபுக்கான சொல்யூஷன். எப்படி ப்ரோ பான் வந்து என் லைஃபுக்கான சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, எஸ். ஏன்னா இப்போது நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாகவே உங்களால் இருக்க முடியல. ஸோ உங்ககிட்ட இருந்து நீங்களே எஸ்கேப் ஆகிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் ஒரு இடத்துல 10 நிமிஷம் ஃபோனு, டிவி எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா என்னோடய ப்ரோக்ராம் வரவங்களுக்கும் பிரச்சனை அதுதான். பிகாஸ் தே கான்ட் சிட் வித் தெம் செல்ஃப். ஸோ அப்படி உங்களால் ஒரு இடத்துல உங்களை வச்சுக்கிட்டே உங்களால் உட்கார முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருந்தே நீங்கள் எஸ்கேப் ஆக நினைப்பீங்க. ஸோ உங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் அடிக்ஷன். ஏன் ப்ரோ நான் எதுலேருந்து எஸ்கேப் ஆகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, பான் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், பான் இஸ் யுவர் சொல்யூஷன். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ 2 things to gain peace or escape from negativity. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீனிங் தான் வரும். இப்போது இந்த ரெண்டாவது சுச்சுவேஷனை பார்ப்போம். யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் உள்ள என்ஜாய் பண்ணுறதுக்காக போகல. யாருமே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குடித்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும்ன்ட்டு போய் யாரும் குடிக்கிறது கிடையாது. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா பானும். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஹார்னி, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மூடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா யாரும் போய் அவ்வளோ பார்க்கறது கிடையாது. ஏன் அந்தமாரி போய் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தே வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தியர் கரண்ட் சுச்சுவேஷன். இப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மாதிரி எரிச்சலாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த நெகட்டிவிட்டி, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகிறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் யுவர் அடிக்ஷன். மேபி இட்ஸ் பான், ஆல்கஹால், எனிதிங் தட் யூ கேன் நேம். ஏன்னா கொஞ்சம் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஒய் யூ ஆர் கெட்டிங் இன் டு அடிக்ஷன்? பிகாஸ் சிம்ப்ளி யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் பிடிக்கல. இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எஸ்கேப் ஆகி ஒரு 5 நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கணும். அந்த 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக நான் இதுக்குள்ளே இறங்க போகிறேன். சொன்ன மாரி இது 5 நிமிஷம் தான் சந்தோஷம் தரும். 5 நிமிஷம் சந்தோஷம் தந்த உடனே எவ்வளோ சந்தோஷம் தருச்சோ அந்தளவுக்கு இது பெயினும் தரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கிற ஒரு ஓட்டையை, அதாவது உங்களுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ், ஹாப்பினஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், பாசிட்டிவிட்டி, அதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை அடைக்கிறதுக்கு இன்டர்னலாக எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தை தேடுறீங்க, திஸ் அடிக்ஷன். அப்படி தேடும்போது என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, அதை உங்களால் என்றைக்குமே அடைக்கவே முடியாது. பிகாஸ் இன்டர்னலாக ஒரு கேப் இருந்துச்சுன்னா அது இன்டர்னலாக தான் அடைக்க முடியும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடைக்க அந்த ஓட்டை அப்படியே தான் இருந்துனே இருக்கும். பட் உங்களுக்கு அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்துட்டு அடிக்ஷன் மேலே இல்லை, உங்களுக்கு கிரேவிங்ஸே பீஸ் தான். ஸோ அந்த பீஸை ஷார்ட்கட் மூலிமா அச்சீவ் பண்ணுறது நீங்கள் தேடுற விஷயந்தான் உங்களோட அடிக்ஷன். பட் அந்த அடிக்ஷன் அந்த விஷயத்தை உங்களுக்கு தரவே தராது, பீஸு. ஒரு லூப் மாதிரி கடைசி வரைக்கும் போய்கினே இருக்கும்.
அதாவது நீங்கள் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நீங்கள் அடிக்ஷனை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே என்ன ஆகும், அந்த அடிக்ஷன் சூஸ் பண்ணாலும் எவ்வளோ அந்த அடிக்ஷன் உங்களுக்கு ப்ரெஷர் தருதோ அது தந்த உடனே அது கூட பெரிய ஒரு பெயினும் தரும். ஸோ அந்த பெயினை மறைக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இந்த அடிக்ஷனுக்குள்ளே இறங்குவீங்க. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு பெருசாலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம், பெரிய அடிக்ஷன்லாம். நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு துணிக்கடையில் ஒரு துணி எடுக்கும்போது வெயிட் பண்ணுறதோ, இல்லை ஒரு கறிக்கடையில் கறி வாங்கும்போது வெயிட் பண்ணுறதோ, எல்லா இடத்துலையும் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா they always wanted to be with the phone. அவங்களால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நிற்க கூட முடியாது. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா they hate the silence, they hate the boring. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, this is where life starts. எப்போ நீங்கள் சைலன்ஸையும் போரிங்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையான லைஃபுக்கே வருவீங்க. பிகாஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா காட் ஸ்டேஸ். பட் யூ ஹேட் தோஸ் திங்ஸ். நீங்களே பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட்டு மற்றவங்களை கை காட்டுங்க, நீங்களே பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களால் ஒரு இடத்துல ஃபோன் ஒன்றாமல் இருக்க முடியுமா? ஜஸ்ட்டு ரீல்ஸ் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த சைக்கிளுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கினே இருக்கிறீங்க. ஸோ ஓவரால் இட்ஸ் பிகமிங் ஸோ டேஞ்சரஸ். ஸோ கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம சம்மரி பண்ணணும்னு பார்த்தீங்களேன், யூ டோன்ட் வாண்ட் த பான், யூ டோன்ட் வாண்ட் த ஆல்கஹால், யூ டோன்ட் வாண்ட் எனிதிங், யூ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் யுவர் எமோஷனல் ஸ்டேட். நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்ஷன் மூலிமா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு எஸ்கேப் ஆகிறோன்ட்டு. பட் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு எஸ்கேப் ஆகலை, உங்களை விட்டு நீங்களே எஸ்கேப் ஆகுறீங்க. பிகாஸ் நீங்கள் பானுக்கு ஒரு அடிக்ட் ஆகலை, உங்களை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நீங்கள் அடிக்ட் ஆகியிருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும், யூ கெட் இன் டு தட் அவேர்னஸ். ஓகே, இதான் மேட்ரு அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துடும். த நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, which is so டீப்பான ஒரு டாபிக் which we are going to get into this is entity, ego. Here comes the villain. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேட் ஹேபிட்டுக்குள்ளே ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இறங்குறீங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஓ நம்ம தான் இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் த திங் இஸ், இட்ஸ் நாட் யூ, இட்ஸ் யுவர் ஈகோ. ஸோ இந்த ஈகோ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் தான். இப்போது அம்பி இருக்காப்புல, அம்பி உடம்புல அன்னியன் எப்போ வருவாங்க பார்த்தீங்கன்னா, வெளியே ஏதாவது தப்பு நடக்கும்போது அந்த தப்பு அன்னியனை ட்ரிகர் பண்ணும். ஸோ அப்போ அன்னியன் அம்பி உடம்பை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அன்னியன் எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிடும். அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பி, ஆனால் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்குது. அந்த ஈகோவோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு வாட்ச் பான், ட்ரிங்க், ஆல்கஹால், எனிதிங் லைக் தட் அடிக்ஷன். ஏன்னா இப்போ இந்த ஈகோவோட ஒரு முக்கியமான ஒரு கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, மேபி உங்களுக்கு இவ்வளோ பேர் தொப்பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ இருக்குது. இந்த ஈகோவோட ஒரு மெயினான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் நாட் எனஃப். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாய்ட். அதாவது வாய்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேப்பு, அந்த கேப் உங்களால் ஃபில் பண்ணவே முடியாது. ஒரு வாய்ட். அண்ட் இட் ஹேட்ஸ் சைலன்ஸ், அண்ட் இட் ஹேட்ஸ் போரிங். ஸோ இப்போ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்டு இருக்குது ஈகோ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஈகோ என்னென்னு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ திங்ஸ் தட் இந்த வாய்டை நான் ஃபீல் பண்ணணும், பட் எனக்கு இன்டர்னலாக ஃபீல் பண்ண தெரியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பை இன்டர்ஜிங் இன் அடிக்ஷன் லைக் பான், ஆல்கஹால். ஸோ இது மூலிமா இந்த கேப்பை நான் ஃபீல் பண்ணவே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ட்ரைஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அந்த கேப் அதால் ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ கேப்பை ஃபில் பண்ண முடியாதனால என்ன பண்ணும், மறுபடியும் அந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணினே இருக்கும். மறுபடியும் உங்களை அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போயினே இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ்ன்றது ஒன்று வரணும். என்ன அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இருக்கிறேன், பட் எனக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குது விச் இஸ் ஈகோ. அந்த ஈகோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அது ஒரு வாய்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்தமாரி பேட் ஹேபிட்ஸ்குள்ளே இறங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ புரிய வரீங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இட்ஸ் ஸோ சிம்பிள். ஸோ இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு பிஸ்னஸ்மேன் மாரி. அதாவது இவரே பெருசாக சொரிஞ்சு விட்டுருவாராம். அந்த பெருசாக சொரிஞ்சு விட்டதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேண்டேஜ் வச்சு இதை ஒட்டிக்கோ அப்படின்ட்டு அந்த பானை தருவாராம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போவே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்கா இல்லையா? ஏன்னா உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்லாம் நான் சொல்லினே இருக்கேன், அது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து வரல,
உங்கள் ஈகோ கிட்டேருந்து வருது. இந்த ஈகோ டசன்ட் வாண்ட் டு சேஞ்சுன்றது அது பிடிக்காது. பட் அதை பொறுத்த வரைக்கும் உங்களை அந்த அடிக்ஷன்லேயே வச்சுருக்கிறது தான் அதுக்கு வேலை. ஏன்னா எவ்வளோ உங்களை அந்த அடிக்ஷனுக்குள்ளே வச்சுருக்கோ அந்தளவுக்கு அது உயிர் வாழ்ந்துனே இருக்கும். இட் டசன்ட் வாண்ட் டு டை. இப்போ நீங்களாக இருந்தால் சாவ நினைப்பீங்களா? சர்வே பண்ண தான் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் ஈகோ சர்வே ஃப்ரம் திஸ் அடிக்ஷன். இல்லை ப்ரோ, இந்த அடிக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியாது, நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, இந்த அடிக்ஷன்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஈஸியாலாம் க்யூர் பண்ண முடியாது, அது இதுன்னு சொல்லாதீங்க. ஸ்டாப். இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது? இந்த வாய்ஸ் உங்கள்கிட்டேருந்து வருதா இல்லை இந்த ஈகோ அதுக்கிட்டேருந்து வருதா? அந்த ஈகோ கிட்டேருந்து தான் வருது. அந்த ஈகோ கிட்டேருந்து வந்து அந்த ஈகோ ஸ்ட்ராங் ஆகினே இருக்குது. எப்போது நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டை விட்டு உட்காராமல் எஸ்கேப் ஆகுறீங்களோ அங்கே ஈகோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தரும். அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அடிக்ஷனாக மாறுது. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. இந்தமாதிரி நெகட்டிவ் எமோஷனல் எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் வான் பார்க்குறேன், ஈகோ வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் அதுக்குன்னு என் லைஃப்பில் நெகட்டிவ் எமோஷன் ஒன்று வராமல் இருக்கவே இருக்காதான் என்ன? எல்லா லைஃப்லையும் நெகட்டிவ் எமோஷன் வரும், நெகட்டிவிட்டின்றது ஒரு வரும், டஃப்பான சுச்சுவேஷன் வரும், எல்லாமே வரும் ப்ரோ. அப்போ நான் அதுலேருந்து எப்படி நான் எஸ்கேப் ஆகாமல் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் ஸோ சிம்பிள். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சுச்சுவேஷன், நெகட்டிவிட்டி, லைஃப்பில் டஃப்பான சுச்சுவேஷன் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்லாம் வரதான் செய்யும். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பான் பார்க்குறது கிடையாது. பிகாஸ் லைஃப்பில் உங்களால் ப்ராப்ளத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த ப்ராப்ளத்தை பார்க்குற விதத்தை உங்களால் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். விச் இஸ் ஸோ சிம்பிள். பட் அது எப்படி நம்ம கடைசியாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு we get into the topic of ego. You are here again. உங்களுக்கு இவ்வளோ பெரிய தொப்பை, சின்ன கால், சின்ன கை, உள்ள நம்ம தலைவர் ஈகோ. ஸோ இப்போது ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஏதாவது சுச்சுவேஷன் டஃப்பான, அதாவது நீங்கள் போர் அடிக்கும்போது சரி, இல்லை ஏதாவது சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்கும்போது சரி, ஏதாவது ஒரு மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ட்ரிகர் வரும். எங்கேருந்தோ ஒரு ட்ரிகர் வரும். I want to drink alcohol. இதுதான் ஒரு ட்ரிகர் வரும். இந்த ட்ரிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட் ஃபார்ம் மூலிமா வரும், இந்தமாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு தாட்டு வருதா? நோ. இந்த தாட்டு வந்து உங்கள் ஈகோ கிட்டேருந்து வருது. ஏன்னா இப்போ இந்த ஈகோவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பசியை தீர்க்கிறதுக்கு அது அந்த அடிக்ஷன் மூலிமா போகணும். ஒன்ஸ் நீங்கள் எப்போது இது வந்து இந்த தாட் என்னோடய ஈகோ கிட்டேருந்து தான் வருது, என் கிட்டேருந்து வரல அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களோ, உங்கள் கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த ஹோல் வீடியோவான ஒரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஈகோ. நீங்கள் இருக்கிறீங்க அண்ட் உங்களோட ஈகோ இங்கே தனியாக இருக்குது. த திங் இஸ், நீங்கள் உங்கள் ஈகோ கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி க்ளோஸ்லி. ஏன்னா இப்போ உங்களை நினச்சா உங்களால் உங்கள் தாட்ஸை பார்க்க முடியும். உங்களால் உங்கள் ஈகோ அதை ட்ரிகர் பண்ணுறது கூட உங்களால் பார்க்க முடியும். நம்மளையா ஜஸ்ட் கண்ணை மூடுங்க, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு தாட்டு வரும், அந்த தாட்டை உங்களால் பார்க்க முடியுதா? அந்த தாட் அங்கே இருக்குதுன்னு உங்களால் சென்ஸ் பண்ண முடியுதா? எஸ், ஷோர்லி யூ கேன். ஸோ ஒரு தாட்டு இருக்குது, அந்த தாட்டை உங்களால் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க முடியுதுன்னா நீங்கள் அந்த தாட்டு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த பார்க்குற விஷயம் நீங்கள் கிடையாது. இந்த பெண்ணை நான் பார்க்குறேன், ஸோ இந்த பெண்ணு நான் கிடையாது. இந்த பெண்ணு என்னை தாண்டி இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் நான் இருக்கிறேன். அதேமாரி தான் தாட் இருக்குது, அந்த தாட்டுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. இந்த தாட் எல்லாமே ட்ரிகர் பண்ணுறது உங்கள் ஈகோ தான். ஸோ இந்த தாட் எதுவுமே உங்களுக்கு கிடையாது, நீங்களும் க்ரியேட் பண்ணதும் கிடையாது. உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு வர தாட்டை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்களாக க்ரியேட் பண்ணி இருக்கீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 60,000 தாட்டுக்கு மேலே வரும். எல்லா தாட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அது எல்லாமே இன்வாலண்டியராக வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இது எல்லாமே எனக்கு தானே வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த தாட்டுக்கு ரியாக்ட் ஆகி அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணி உங்கள் லைஃபை நாசமாக போய் அப்புறம் என் வீடியோ வந்து பார்த்து அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ தி திங் இஸ், யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ், யூ ஆர் நாட் யுவர் ஈகோ. நீங்கள் வேறு, உங்கள் ஈகோ வேறு. நான் தான் ஈகோ, இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு தான் வருது, இந்த ட்ரிகர்லாம் வருது, அந்த ட்ரிகர் எதுவுமே ஆக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே 50%லேருந்து நீங்கள் 60%க்கு உங்கள் ஐடியாஸை நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். அதாவது உங்கள் அடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க. ஸோ விஷயமே நீங்கள் உங்கள் ஈகோ கிடையாது. உங்கள் ஈகோவை ஒரு மூவி மாரி வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஈகோ அதோட எனர்ஜியை விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ என்னோடய ஈகோ தான் இந்தமாரி பான்பாங்க நினைக்குது, இந்த ஈகோ தான் இந்தமாரி சில விஷயங்கள்லாம் ட்ரிகர் பண்ணுது, ஈகோ தான் எல்லாமே என் லைஃப்பை நாசம் பண்ணுது, எல்லாம் ஓகே ப்ரோ. இப்போது எப்படி நான் என்னோடய ஈகோவை கில் பண்ணுறது? அதுதான் கில்லிங் த ஈகோ. ஸோ இப்போ எல்லாருமே ஜஸ்ட்டு ஒரு சந்தோஷமான நிலைமை வந்துருங்க. ஓகே நம்ம இப்போ வந்து
ஈகோவை நம்ம கில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த திங் இஸ் நெவர் எவர் சூஸ் வைலன்ஸ் இன் எனி சுச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் பவர் விசஸ் ஃபோர்ஸ் எங்கே அந்த புக்கு, ஸோ அந்த புக்கை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே ஒரு அருமையான புக்கு, சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் வைலன்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு வைலன்ஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் விடுதலை 2 படத்தில் பார்த்தீங்கனாலே அந்த கோர் மெசேஜ் அதுவாக தான் இருக்கும். இங்கே நம்ம வைலன்ஸை சூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் வி ஆர் கோயிங் டு சூஸ் பவர். கில்லிங்ன்றது ஃபோர்ஸ், பட் வி ஆர் கோயிங் டு சூஸ் பவர். ஏன்னா நிறைய பேர் வைலன்ஸை யூஸ் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஈகோ கிட்ட மாட்டி தவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாட்டு வரும், எனக்கு இந்த தாட்டு வரக்கூடாது, எனக்கு தாட்டு வரக்கூடாது, இந்த தாட்டு வரக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா தாட்டு வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நோ, வாட் எவர் யூ ரெசிஸ்ட் இட் பர்சிஸ்ட். நீங்கள் அந்த இடத்துல சண்டை போடுறீங்க. இப்போ நான் என்ன பண்ண சொல்ல போறீங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் இட். வாட்? அப்சர்வ் இட். அதாவது அஸ் அ கான்ஷியஸ்னஸ்ஸாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. திஸ் இஸ் ஹூ யூ ஆர் ட்ரூலி. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு இருக்குது, விச் இஸ் ஸோ கால்டு ஈகோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈகோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாட்ஸ், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்க்குறீங்க, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. சிம்பிள். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த கான்ஷியஸ்னஸ் அந்த மைண்ட் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவியை தான் சொல்லலாம். இப்போ எல்லாருமே ரீசெண்டாக GBU பார்த்துருப்பீங்க, குட் பேட் அக்லி மூவி, ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. இப்போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்த்துன்னு இருக்கீங்க. அந்த தேட்டரில் உட்காந்து பார்த்துன்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஷியஸ்னஸ் அதுதான் நீங்கள். தட்ஸ் ஹூ யூ ஆர். பட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ப்ளேவாயின்னு இருக்குது. அந்த மூவியில் அஜித் இருக்கார், அஜித்துக்கு வந்துட்டு த்ரிஷா இருக்காங்க ஒய்ஃபாக, சிம்ரன் சைடு ஒய்ஃபாக இருக்காங்க. இந்தமாரி நிறைய கேரக்டர் நிறைய இது இருக்குது. இப்போது அஜித்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம், அவங்க பையனை வந்துட்டு கடத்திட்டு போயிடுவாங்க, இப்போ பொய் கேஸ் போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அங்கே தூரத்தில் உட்காந்து தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் எதாவது பயந்தீங்களா? ஐயோ அஜித் பையனை பொய் கேஸ் போட்டாங்களா, அஜித்துக்கு இந்த ஒரு பிரச்சனையா, இப்படி அப்படின்னு நீங்கள் எதாவது ரியாக்ட் ஆனீங்களா என்ன? நோ, பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ இட்ஸ் அ மூவி. நீங்கள் அது கிடையாது, மூவி உள்ளே நீங்கள் இல்லை. மூவி வெளியே இருந்து பார்க்குறதுனால நீங்கள் அது எதுவுமே ரியாக்ட் ஆக மாட்டீங்க. இதுவே நீங்கள் மூவி உள்ளே போயிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகி உள்ளே பூந்துருந்தீங்கன்னு வைங்களேன், சப்போஸ் நீங்கள் மூவி உள்ளே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போது உங்களுக்கு ட்ரிகர் ஆக ஒரு நியாயம் இருக்குது, அப்போது நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண நியாயம் இருக்குது. பட் நீங்கள் வெளியே உட்காந்து பார்க்குறீங்க. அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈகோவும். நீங்கள் வெளியே உட்காடுறீங்க, வெளியே உட்காந்துட்டு உங்கள் ஈகோ அது கொடுக்குற ட்ரிகரு, அது கொடுக்குற தாட்டு, அது கொடுக்குற எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட்டு பார்க்குறீங்க. எப்படி ஒரு மூவி தேட்டரில் ஒரு மூவி பார்க்குறீங்களோ அதேமாதிரி அது எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அது எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கல. பர்சனலாக எடுத்துக்கனால நீங்கள் அதில் ரியாக்ட் ஆகாதனால நீங்கள் அதில் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஸோ த திங் இஸ் ஸோ சிம்பிள். ஈகோவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களால் வைலன்ஸால் கில் பண்ண முடியாது. யூ கில் யுவர் ஈகோ பை ஜஸ்ட் அப்சர்விங் இட். ஏன்னா இப்போ உங்கள் ஈகோ சர்வை ஆகிறதுக்கான ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்கும்ல, ஈகோ சர்வ் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி ஒன்று வேணும் இல்லை. அது எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து தான் எடுத்துக்குது. என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். இப்போது உங்களுக்கு வர ஒவ்வொரு தாட்டுக்கும் நீங்கள் ரியாக்ட் ஆகினே இருந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ சப்போஸ் பாஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு தாட்டு வருது, நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டு கூட இன்வால்வ் ஆகி அந்த தாட்டை அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் இல்லை நம்ம அப்படி பண்ணியிருக்கூடாதுல்ல, அது இப்படிலாம் ஆயிடுச்சுல. ஒரு ஃபியூச்சர் தாட் உடனே வருது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் போகிறேன். ஆமாம் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன், இது எதுவுமே நான் செய்கிறது வேலைக்கே ஆகாது, நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி வர ஒவ்வொரு தாட்டு கூடயும் நான் ஜஸ்ட் இன்வால்வ் ஆகினே இருந்தேன். அதுதான் இந்த ஈகோவுக்கு தேவை. ஏன்னா இன்வால்வ் ஆக நீங்கள் அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த எனர்ஜி தான் உங்கள் ஈகோவுக்கு ஒரு ஃபுட்டாக அமையும். ஸோ இந்த ஃபுட்டுனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈகோ சர்வவே ஆகுது. ஸோ வளர்க்குறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு சூஸ் நான் ரியாக்ஷன். யூ ஹேவ் டு பி அ காந்தி. யூ ஹேவ் டு சூஸ் பவர், நான் ரியாக்ஷன். எல்லா தாட்டுமே வரட்டும், என்னென்ன தாட்டு எல்லாமே வரட்டும், ஐ டோன்ட் கேர், நான் எதுவுமே கண்டுக்க போகிறதில்ல. லெட் இட் பி. வாங்க, பாஸ்ட் தாட்டு, ஃபியூச்சர் தாட்டு, எல்லா தாட்டுமே வாங்க. பட் ஐம் நாட் கோயிங் டு ரியாக்ட். ஏன்னா இந்த ஈகோவே ஒரு இல்யூஷன் தான்.
நீ இந்தமாரி ஒரு பொரியை போட்டு என்னை மாட்ட வைக்க நினைக்கிறேன், இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற, இதுலேருந்து உனக்கு எனர்ஜி வேணும். பட் நான் அதை பண்ண போகிறது கிடையாது. லெட் இட் கம், நீ எவ்வளோ வேணாலும் வா, ஐம் நாட் கோயிங் டு ரியாக்ட். ஏன்னா நான் இந்த தாட்டு கிடையாது, நான் இந்த தாட்டுக்கும் பின்னாடி இருக்கிறவன் தான் நான் இந்த தாட்டை சூஸ் பண்ணல எனக்கு வரணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் ஆட்டோமேட்டிக்காக வந்த மாரி அதுவே போயிடும். நான் ஒன்றும் மேகம் கிடையாது, நான் வானம். ஈகோவை பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களோட ஒரு ரியாக்ஷன் வேணும். ஸோ அந்த ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுவே பசியில் செத்து போயிடும். மேகம் தான் தாட்டு, அந்த தாட்டு போகிறத நான் வானமாக இருந்து பார்க்குறேன். இட்ஸ் ஸோ சிம்பிள். நான் ரியாக்ஷன், ஜஸ்ட் அப்சர்வ் இட். ஸோ அவ்வளோதாங்க, இது அவ்வளோ சிம்பிள். த ஈகோ இஸ் நாட் யூ. ஒன்ஸ் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே தென் எந்த ஒரு விஷயமே உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறதே கிடையாது. இங்கே தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ்ன்றது தேவை. எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடவே இருக்கணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். எப்படி நான் அலர்ட்டாக இருக்குன்னு சொன்னோம் வைங்களேன், அதாவது உங்கள் ஈகோ வந்துட்டு எப்போனாலும் உங்கள் ஸ்னீக்கிங் பண்ணும். எப்போனாலும் உங்களுக்கு சும்மா இருக்கும்போது ட்ரிகர் கொடுக்கும். வா பார்க்கலாம், வா அந்தமாரி பேட் ஹேபிட்குள்ளே போகலாம், வா இங்கே பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் பண்ணினே இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோட ஓகே ஸ்டாப் ஃபார் அ செகண்ட், இந்த வாய்ஸ் என்கிட்டேருந்து வருதா இல்லை ஈகோ கிட்டேருந்து வருதா? ஃபைன், இது ஈகோ கிட்டேருந்து வருது. ஈகோ பொறுத்த வரைக்குமே உங்களை எப்போதுமே சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு வடிவேலு காமெடியில் கூட வருமே, நீ குண்டா தரியா வாடா இருந்து வந்து அடிடா அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சுன்னு சைலண்ட்டாக வடிவேல் அப்படியே இருக்க சொல்லுவான். பட் வடிவேலு போய் சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். அவன் வந்து கடத்தி அவன் கிட்னி எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் அவங்க ஈகோ வந்து சின்ன பையன் மாதிரி. ஜஸ்ட் டோன்ட் ரியாக்ட். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்களோ அந்த விஷயம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி மூலிமா தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எல்லாருமே ஒவ்வொரு கண்ணாடி மூலமாக இந்த வேர்ல்டை பார்த்துனே இருக்காங்க. இந்த உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. 8 பில்லியன் பீப்புளும் 8 பில்லியன் விதத்தில் இந்த வேர்ல்டை பார்க்குறாங்க. ஒவ்வொரு பர்சனோட வேர்ல்டும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் இந்த அடிக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? சப்போஸ் நீங்கள் இந்த அடிக்ஷனை பீட் பண்ணுறதுன்றது ஒரு ஹார்டான விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், திஸ் இஸ் வாட் யூ பிலீவ். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தென் இட்ஸ் கோயிங் டு பி ட்ரூ. சிம்பிள். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ அதுதான் ட்ரூ. இப்போ சப்போஸ் இந்த அடிக்ஷனாக இருக்கிற ஒரு மெயினான பீப்புள் என்ன பார்த்தீங்கன்னா, தே ஆல்வேஸ் டெல் இந்த அடிக்ஷனாக க்யூர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், இந்த அடிக்ஷன்லாம் ரொம்பவே ஹார்டான விஷயம், அது ஹார்டு, என்னால் க்யூர் பண்ண முடியாது, நான் 3 நாள் தான் ஃபாலோ பண்ணுவேன், 4 நாள் விட்டுருவேன், ஹார்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே கன்ஃபர்மிங் தட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஹார்டுன்னு சொல்கிறாங்களா, ஹார்டுன்னு சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அடிக்ஷன் மேலே மறுபடியும் இன்வால்வ் ஆகும். மறுபடியும் இன்வால்வ் ஆனால் என்ன ஆகும் பார்த்தியா, நான் சொன்னல இது ஹார்ட். ஸோ சிம்பிள். நீங்கள் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறீங்களோ அதேமாரி தான் இந்த உலகம் உங்களை திருப்பி பார்க்கும். ஸோ நீங்கள் உலகத்தை மாற்ற வேணாம், இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை நீங்கள் மாற்றணும். சேஞ்ச் திஸ், இட்ஸ் ஈஸி. க்யூரிங் அடிக்ஷன் இஸ் ஈஸி. ஏன் சொல்லுங்கள், என்ன ஆகிட போகுது? யார் உங்களை தடுக்கிறா? யாருமே உங்களை தடுக்கல, நீங்கள் தான் உங்களை தடுத்துன்னு இருக்கீங்க. ஜஸ்ட் சே ஈஸி, எவ்ரி திங் இஸ் ஈஸி. ஈஸியாக அதை க்யூர் பண்ணிடலாம். இல்லை ப்ரோ உங்களுக்கு தெரியுமா ஹார்டு ஒய்? ஏன் உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுன்னு இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட்டாக இருக்கணுமா இல்லை உங்களுக்கு இந்த விஷயத்தை க்யூர் பண்ணணுமா? இந்த விஷயத்தை க்யூர் பண்ணணும்னா அதுக்கு உங்களோட பிலீஃபை நீங்கள் ஈஸின்னு மாற்றி தான் ஆகணும். இப்போது ஈஸின்னு நினைக்கிறனால இந்த அடிக்ஷன் நான் க்யூர் பண்ண முடியும்னா தென் ஒய் த ஃபக் நான் ஹார்டு நான் பிலீவ் பண்ணணும்? நான் லூஸான நான். ஸோ த திங் இஸ் சி இட்ஸ் அன் ஈஸி திங் டு டூ. ஸோ அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் கிளம்பிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அந்த ஈகோ எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 வீக்குக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்க. திஸ் இஸ் த ட்ரூ, திஸ் இஸ் த திங் தட் ஐ ஃபேஸ் டு. ஒரு வீக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பட் அட் த 8th டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீலாப்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண உடனே இங்கே நீங்கள் பண்ணுற ஒரு மட்டத்தனமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் கில்ட்டி. திஸ் இஸ் த worst அண்ட் ஒன் ஆஃப் த worst திங். ஏன்னா கில்ட்டு அண்ட் ஷேம்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த worst எமோஷன். எவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஈகோவுக்கு அந்த எனர்ஜியை ஃபீட் பண்ணுறீங்க, சாப்பாடை ஊட்டி விட்றீங்க. கில்ட் அண்ட் ஷேம் இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு ஈகோவுக்கு. இப்போ சப்போஸ் நான் முன்னாடி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண தான் போகிறீங்க. தட்ஸ் அ ட்ரூத். 7 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 8ஆவது நாள் நீங்கள் அந்த ரீலாப்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெவர் ஃபீல் கில்ட்டி. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓகே
7 நாள் நான் பண்ணிட்டேன், 8ஆவது நாள் நான் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ என்ன ஆச்சு? இப்போ இதெல்லாம் நான் எனக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ண சொல்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ண நான் என்ன ஆவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? மறுபடியும் அது உள்ளே தான் போய் இன்டல்ஜ் ஆவேன். ஈகோ பொறுத்த வரைக்கும் பிரியாணியை பார்த்தீங்கன்னா கில்ட்டு தான். அதேமாரி அதை பொறுத்த வரைக்கும் ஃபர்கிவ்னஸ் தான் ஒரு கீரையை சாப்பிட்ற மாதிரி. உங்களை நீங்கள் எவ்வளோ ஃபர்கிவ் பண்ணீங்களோ, எவ்வளோ உங்கள் மேலே நீங்கள் லவ் அண்ட் கம்பேஷன் காமிக்கிறீங்களோ அவ்வளோ இந்த ஈகோ வில் டை. தட்ஸ் தி திங். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா அப்போனா நான் நிறைய தானே பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இட் ஆக்சுவலி ஆர் ராங். ஏன்னா உங்களுக்கு தேவை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் கம்பேஷன். மற்றவங்க மேலே இல்லை, உங்களுக்கு மேலேயே. உங்கள் மேலே அதிகபட்சமான லவ், அதிகபட்சமான கம்பேஷன் இருக்கும். இந்த 2 விஷயம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷன்லேருந்து உங்களால் க்யூர் ஆகி வெளியே வரவே முடியுமே தவிர ஜஸ்ட் பை யூஸிங் கில்ட் அண்ட் ஷேம் யூ கான்ட் கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் திஸ். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளீனாக இருப்பீங்க, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரீலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டிப்பு விழுது பார்த்தீங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மலான விஷயந்தான். பட் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிப்பாக உள்ளே போகிறீங்க. என்ன ஆகுது? இங்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுனால இந்த கில்ட்டி ஃபீலிங்கை மறைக்க யூ அகெயின் கெட் இன் டு தட் அடிக்ஷன். நான் முன்னாடி என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஸ்டேட்டை பிடிக்கல, அந்த எமோஷனல் ஸ்டேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நீங்கள் அடிக்ஷனுக்குள்ளே போகிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அடிக்ஷனில் தெரியாமல் விழுந்ததுனால மறுபடியும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் அடிக்ஷனுக்குள்ளே போகிறீங்க. இப்போது நீங்கள் இங்கே தான் முன்னாடி விழுந்தீங்க, இப்போ ஜஸ்ட் அந்த கில்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே 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 வந்துடுறீங்க. இது உண்மையாக இல்லை, இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை, ஏன்னா அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். சிம்பிள். ஆனால் ஜஸ்ட்டு ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த 7 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், 8ஆம் நாள் ஜஸ்ட் அது இல்லை உள்ளே மறுபடியும் அந்த அடிக்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவேன். ஒரு நாள் பண்ணுறேன், பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ பண்ணிட்டோமே சொல்லிட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங் தாங்க முடியாமல் மறுபடியும் 9ஆம் நாள் பார்த்து 10ஆம் நாள் பார்த்து ஜஸ்ட் அந்த ஒரு வாரமே அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு கீழே கீழே போயிட்டு ராக் பாட்டனில் ஹிட் ஆகிடுவேன். பட் என்ன சேஞ்ச் பண்ணாத ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாட் ஃபீலிங் கில்ட்டி. ஓகே நான் பண்ணிட்டேன்னா என்ன அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும், மறுபடியும் க்ளீனாக இருப்பேன். அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிப் ஆகும். பட் அடுத்த நாள் அப்பயும் பார்த்தீங்கன்னா கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஐ நெவர் ஃபீல் கில்ட்டி அபவுட் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் பிகாஸ் ஐம் டயர்ட் ஆஃப் தட். என்னால் முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் எவ்ரி திங். ஐயோ இந்த ஒர்க்கை இதுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே முடிக்கலையே, இங்கே இப்படி பண்ணலையே, அங்கே அப்படி பண்ணலையே அப்படி சொல்லிட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணி என்னோடய செல்ஃப் எஸ்டீம் லோ ஆகி நான் ரொம்ப இதுவாகி சத்தியமாக என்னால் திருப்பி நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ நவடேஸ் ஐ டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் எனி திங். வந்துட்டேன் கீழே வந்துட்டேன்னா ஓகே இட்ஸ் ஓகே, மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வந்துட்டேன்னா இட்ஸ் ஓகே மேலே போகும். ஸோ இப்போ என்னோடய கிராஃப் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை கிராஃப் அப்வர்ட்ஸ். பட் இதுவே பிஃபோர் என்னோடய கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தல எல்லாம் இன்னும் கூட கீழே நான் போடுவேன், இப்படி தான் இருக்கும். இது ஏன் இவ்வளோ பெரிய ட்ராஃப் வருது பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐ ஃபீல் கில்ட்டி அபவுட் மை செல்ஃப். ஸோ நெவர் ஃபீல் கில்ட்டி அபவுட் யுவர் செல்ஃப். தேர் இஸ் ஒரு பிரோஜனமும் கிடையாது உங்களை நினச்சி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால. ஏன்னா யூ ஆர் ஹியூமன் அண்ட் யூ மேக் மிஸ்டேக்ஸ். யூ ஆர் நாட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆர் யூ ஆர் நாட் அ காட். மிஸ்டேக்ஸே பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் ஃபாலோ ஆவீங்க, மறுபடியிலேருந்து ஏந்திருப்பீங்க, மறுபடியும் ஃபாலோ ஆவீங்க, மறுபடியிலேருந்து ஏந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும்னா அந்த ஃபாலோ ஆன இடத்துல உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு லவ், கம்பேஷன், ஒரு ஜென்ராசிட்டி இருக்கணும். யூ ஹாவ் டு பி லவ் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். தட்ஸ் த மெயின் திங் தட் க்யூர் மீ. இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரே விஷயம் உங்களுக்கு க்யூர் பண்ணது எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயம் நாட் ஃபீலிங் கில்ட்டி அபவுட் தட் அண்ட் ஜஸ்ட் லவ்விங் மை செல்ஃப். ஏன்னா எவ்வளோ நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் ஷேமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோ அந்த ஈகோவுக்கு சாப்பாடாக இருக்கும். அந்த ஈகோ அவ்வளோ ஸ்ட்ராங்காகி உங்களே கடைசியில் பீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நெக்ஸ்ட் 6th திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ ஹோல் லைஃப் பேஸ்ட் ஆன் யுவர் அடிக்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நானும் ஃபாலோ பண்ண விஷயம் தான். ஒரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே இந்த அடிக்ஷனை சுற்றி மாற்றிடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். இந்த ஒரு அடிக்ஷன் நான் பண்ணாமல் 10 நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஐ ஃபாலோ 10 days. நவ் ஐ எம் எ வின்னர், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் எவ்ரி திங், ஐ எம் திஸ், ஐ எம் தட். நான் வந்து ஒரு கெத்தான ஆள். இப்போது அந்த 11ஆம் நாள் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. மறுபடியும் அந்த ரீலாக்ஸ் பண்ணுறீங்க. பண்ண உடனே ஐ எம் எ லூசர், நான் வேஸ்ட்டு, எதுக்குமே உருப்பட மாட்டேன்,
நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 14 நாள் கீழே வந்துடுவீங்க. அப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க. ஐ எம் எ வின்னர், ஐ எம் லூசர், ஐ எம் எ வின்னர், ஐ எம் லூசர். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷனே, அதாவது நீங்கள் இந்த அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அடிக்ஷனே உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணி இருக்கும். ஏன்னா இப்போ உங்களை லைஃப் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 நாளைக்கு அந்த அடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் கெத்தாக ஃபீல் பண்ணுவேன், பண்ணலன்னா வெத்தாக ஃபீல் பண்ணுவேன். அதாவது உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டே உங்கள் அடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்கள் லைஃபே உங்கள் அடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண பேஸே உங்கள் அடிக்ஷன் நம்பி தான் இருக்குது. தட்ஸ் அ worst thing that you can do. பிகாஸ் நான் இந்த ஜேர்னியில் ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐ கம்ப்ளீட்லி டீடைல்ஸ் ஃப்ரம் த அடிக்ஷன். பிகாஸ் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு வாரம் 2 வாரம் ஒர்க் பண்ணினே இருப்பேன். ஸோ அப்போ ஏதாவது எனக்கு ஒரு பேட் ஹேபிட்டுக்குள்ளே போகணுன்னு வைங்களேன், நான் டக்குன்னு உள்ளே போவேன், பண்ணிட்டு வெளியே வந்து எனக்கு ஜஸ்ட் என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஐயோ பண்ணிட்டோமே, நான் வந்து ஒரு ஃபெயிலியர், நான் வந்து ஒரு ஜோக்கர், நான் வந்து அது இது என்னனாலே லோ செல்ஃப் எஸ்டீமாக கீழே இழுத்து கொண்டு வரதுக்கெல்லாம் நான் முட்டாள் கிடையாது. நான் பண்ணிட்டேனா ஓகே பண்ணிட்டேன், ஐ நெவர் ஃபீல் கில்ட்டி அபவுட் தட், நான் மேலே போகிறேன், அவ்வளோதான். என்னோடய ஒர்க்கை போய் நான் பார்க்க போகிறேன். சிம்பிள். ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ். ஏன்னா நானுமே நிறைய பேர் பார்த்துக்கிறேன். தே ஹேவ் இன் சம் கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன்லாம் சொல்ல முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் ட்ரிங்க், குடிப்பாங்க. குடித்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாரி ஐயோ குடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 நாள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஐ எம் லூசர், நான் வந்து லோ செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிறேன், நான் இப்படி தான், நான் வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லி அவங்க இருக்க மாட்டாங்க. தே ஜஸ்ட் ஓகே குடிச்சிட்டோமா, அடுத்த வேலை என்ன, இப்போ அந்த வேலையை பார்க்கணுன்ட்டு தே ஜஸ்ட் டூ தேர் ஒர்க். தட்ஸ் ஹவ் ஐ லிவ், தட்ஸ் ஹவ் ஐ டிட் இட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜஸ்ன்றது எதுவுமே வரதே கிடையாது. பிகாஸ் நவ் ஐ கம்ப்ளீட்லி லவ் மை செல்ஃப், நவ் ஐ கம்ப்ளீட்லி ஹாவ் அ செல்ஃப் ஒர்த். ஏன்னா நான் வந்து என்னை எத்தனை நாளைக்கு பான் பார்க்குறேன், எத்தனை நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போகிறேன், எத்தனை நாளைக்கு காலையில் நான் 3 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன ஒரு மட்டமான விஷயத்தை வச்சுலாம் என்னோடய செல்ஃப் ஒர்த்தை நான் அஃபெக்ட் பண்ண மாட்டேன். செல்ஃப் ஒர்த்தை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் காலைல 3 மணிக்கு இருந்தாலும் சரி, 10 மணிக்கு இருந்தாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு இருந்தாலும் சரி, நான் எப்போ எந்த விஷயம் இது பண்ணாலும் சரி, நான் என்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிவிடுவேன். திஸ் இஸ் ஹூ ஐ ஏம். ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு நான் 5 மணிக்கு என்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு இந்த பேட் ஹேபிட்களை பண்ணிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய செல்ஃப் ஒர்த்தை குறைச்சிட்டு நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு பிலீஃப்குள்ளே நான் வரவே மாட்டேன். நீங்களும் அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான். ஏன்னா இப்போது ஒரு கேவலமான ஒரு விஷயம் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாகவே போயிருக்கு, விச் இஸ் நோ ஃபேப். அதாவது சில பேரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபேப் தான். 10 நாளைக்கு நோ ஃபேப் பண்ணிட்டேன்ப்பா, நான் 30 நாளைக்கு நோ ஃபேப் பண்ணிட்டேன்ப்பா, 50 நாளைக்கு நோ ஃபேப் பண்ணிட்டேன்ப்பா. லைக் ஹூ கேர்ஸ் அபவுட் தட்? யார் அதெல்லாம் கட்டுப்பா? நீ 10 நாளைக்கு இருந்தா என்ன, 11 நாளைக்கு இருந்தா என்ன, 30 நாளைக்கு என்ன இருந்த, நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண லைஃப்பில், அதுதான் முக்கியமே. லைக் ஸோ அந்த நெக்ஸ்ட் திங் இஸ், இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே வைங்களேன், இந்த விஷயம் மட்டும் இல்லை, நான் போகிற முன்னாடி இருக்கிற வீடியோஸ், அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் வீடியோஸும் சரி, அந்த ஈகோ அப்சர்வ் பண்ணுற வீடியோவும் சரி, மைண்டை டீட்டாச் பண்ணுற வீடியோ சரி, ஒன்ஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கே ஒரு டீப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் புதுசாக சொல்லியே தரல. இப்போ நீங்கள் போட்டுக்கிற மாஸ்க், அந்த மாஸ்க்கை கட்டுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசினீங்க இருக்கேன். என்ன மாஸ்க்? இந்த ஈகோ மாஸ்க். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைலன்ஸ் அண்ட் போரிங்னஸ் இதை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ, அதாவது இந்த ஸ்டேட்டை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ, தென் யூ டோன்ட் நீட் எனிதிங். யூ டோன்ட் நீட் another person to love you, you don't need reels, you don't need TV, you don't need porn, you don't need alcohol, you don't need anything. ஏன்னா உங்களுக்கு அதில் வர ப்ளஷரோட உங்களுக்கு இதில் எல்லாமே கிடச்சிருக்கு இந்த சைலன்ஸ் இது மூலிமா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் திங்ஸ். ஒன்ஸ் இந்த இன்டர்னல் இந்த திங்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே போதும், எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு எந்த திங்ஸும் வேணாம். ஏன்னா எக்ஸ்டர்னல் இருக்கிற எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஃபார்ம்ஸ், இட்ஸ் எவ்ரி திங் இஸ் டெம்பரரி, ஈவன் யுவர் பாடி இஸ் டெம்பரரி. 20 வயசில் நீங்கள் அழகாக இருப்பீங்க, 80 வயசில் நீங்கள் ரொம்பவே அசிங்கமாக இருப்பீங்க. இந்த டெம்பரரி திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் தரும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகமாக ஹாப்பினஸ் தருதோ அதேமாரி உங்களுக்கு அன்ஹாப்பினஸும் தரும். யார் உங்களை ரொம்பவே சந்தோஷமாக உங்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதேமாரி அவங்க நினச்சா உங்களை அன்ஹாப்பினஸாகவும் ட்ரீட் பண்ணலாம். அதுதான் வெளியே இருக்க எக்ஸ்டர்னலான திங்ஸ். பட் இதுவே இன்டர்னல் திங்ஸ் விச் இஸ் denoted as silence, which is boring. This is called peace. இப்போ பீஸுக்கு ஏதாவது ஆப்போசிட் இருக்கா? அன்பீஸ் அப்படின்னு. பீஸ் இட் இஸ் ஆஸ் இட் இஸ். ஒன்ஸ் நீங்கள் தான் கான்ஷியஸ்னஸ் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கெட் இன் டு திஸ் ஸ்டேட். அதாவது ஏதாவது சுச்சுவேஷன் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, அன்ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சுச்சுவேஷனை காமாக பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல், தென் யூ டிரான்செண்டட் திஸ். நீங்கள் இந்த ஹாப்பினஸும் அன்ஹாப்பினஸும் தாண்டி வெளியே வந்துட்டு பீஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 4 விஷயம் தான் பண்ணணும். 4 things to do, which is first one is meditation. மெடிடேஷன்னா மூச்சு இழுத்து வெளியே வருது மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் இஸ் ஜஸ்ட் அப்சர்விங் யுவர் தாட். உங்கள் தாட்ஸை பார்க்கணும். தாட்ஸ் கூட இன்வால்வ் ஆகலை, தாட்ஸை நீங்கள் பார்க்கணும். ஓவர் த பீரியட் ஆஃப் தான் நீங்கள் தாட்ஸ் அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாட்ஸோட கம்ப்ளீட்டாக டீட்டாச் ஆகி வெளியே வந்துடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தாட்ஸ் வரதுன்றதே ரொம்பவே கம்மியாகிடுச்சு. எங்கே தான் இந்த எனக்கு முன்னாடிலாம் அந்த தாட்ஸ் எங்கே தான் இப்போலாம் தெரியவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த தாட்ஸ் எதுவுமே ரியாக்ட் பண்ணுறதே இல்லை, எல்லாமே ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணனால அந்த ஈகோவுக்கு எனர்ஜியை சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். இது என் வீடியோவில் நான் நிறையவே பேசியிருப்பேன். ஏன்னா பாஸ்ட்னு ஒன்று கிடையாது, ஃப்யூச்சர்னு ஒன்று கிடையாது, ப்ரெசன்ட் மூமெண்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ கூட இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கான்ஷியஸாக ஒரு பிரெத்தை வெளியே விடுங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் அந்த பிரெத்தை இழுத்த உடனே உங்கள் மைண்டு ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகி நீங்கள் இந்த நவுக்கு வந்திருப்பீங்க, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் வந்திருப்பீங்க. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையவே கிடையாது. யூ என்ஜாய் திஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா த ஈகோ டைஸ். அந்த தேர்ட் திங் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா letting go, which is letting go of attachment, letting go of everything, your bad habit, everything. And the fourth thing is, which is so big, which is realizing your consciousness. ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய டாபிக். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், லைக் எவ்ரி திங் வில் பி ஸோ மச் ஈஸியர், லைஃப் வில் பி ஸோ குட். Realizing that you are consciousness. That's why I teach people most of the time this consciousness. In a program இருக்கிற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நான் கான்ஷியஸ்னஸ் பற்றி தான் அதிகமாக டீச்சே பண்ணுவேன். பிகாஸ் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு, அந்த ரீப்ரோக்ராமிங், பாஸ்ட்டு, அது எல்லாமே ஜஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே உங்களை விட்டு போயிடும். ஸோ இவ்வளோ தாங்க, முதுவே வலிக்கிற சாமி. ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஒரு சம்மரி மாரி பார்த்துருவோம். இப்போது உங்களோட எமோஷனல் ஸ்டேட் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக தான் நீங்கள் எஸ்கேப் ஆகி பான் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த எமோஷனல் ஸ்டேட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் அ ஈகோ இன்சைட் ஆஃப் யூ. அதாவது ஒரு குதிரை மாரி, அந்த குதிரை மேலே நீங்கள் உட்காந்தே இருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு இடத்துல போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் குதிரை வேறு இடத்துல போகணும்னு நினைக்கிது. ஸோ ஒன்ஸ் இந்த ஈகோ தான் இந்த தாட்ஸ், இந்த ட்ரிகர்ஸ் எல்லாத்தையும் பண்ணுன்ற ஒரு ரியலைசேஷனுக்கு உள்ளே வந்துட்டிங்கனாலே நீங்கள் அந்த பிரிவினையை க்ரியேட் பண்ணிவிடுவீங்க. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு முன்னாடி இந்த ஈகோ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் த ஈகோ. நான் என்னோடய ஈகோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபர்மேஷன் சொல்ல முடியாது, நான் என்னோட ஈகோ இல்லை, நான் என்னோட ஈகோ இல்லைன்னு. ஏன்னா இது ஒன்றும் ஒரு பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதுதான் உண்மை, திஸ் இஸ் ட்ரூத். நீங்கள் ஈகோ இல்லை, உங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா அந்த அடிக்ஷன், இந்த பாணி எல்லாத்தையுமே பார்க்கணும், ட்ரிகர் பண்ணினே இருக்கணும். பட் த திங் இஸ், இது எல்லாமே ஈகோ தான். அந்த ஈகோவுக்கு தாட்ஸ் வருது போகுது, எல்லாமே இப்படி நடக்குது. பட் இது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இருக்கிறது தான் நீங்கள். இட் ஆல் கம்ஸ் அண்ட் கோஸ், இட் ஸ்டேஸ் தேர். அண்ட் அந்த ஈகோவை நீங்கள் கில் பண்ண நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்வ் இட். எந்த ஒரு விஷயத்தை சாவடிக்கினாலும் அதுக்கு நீங்கள் பட்டினி போடணும். அண்ட் ஈகோவோட சாப்பாடு என்ன? பட்டினி போகிறதுக்கு ஈகோட சாப்பாடு ரியாக்ஷன். எவ்வளோ அந்த தாட்ஸோட நீ ரியாக்ட் ஆகிறீங்களோ அவ்வளோ பெருசாக வளர்ந்துனே போகும். இன்ஸ்டட் சூஸ் நான் ரியாக்ஷன். டோன்ட் ஃபைட் இட், லெட் இட் கோ, இட் வில் டைஸ். அந்த ஃபிஃப்த் திங் இஸ், டோன்ட் ஃபீல் guilty about yourself ever. Everyone makes mistakes. ஜஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால கில்ட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கில்ட்டு அந்த ஈகோவுக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக தான் அமையும். அந்த எனர்ஜியை வச்சு இன்னும் உங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி லோ செல்ஃப் எஸ்டிமாக ஃபீல் பண்ண வச்சு கடைசியாக உங்களை ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ளே தான் கொண்டு போகும். பட் த திங் இஸ், டோன்ட் எவர் ஃபீல் கில்ட்டி அபவுட் யுவர் செல்ஃப். அது எக்ஸ்ட்ரீம் கேஸில் மாறும். மேபி நீங்கள் சம் பர்சனை ஹர்ட் பண்ணுறீங்களோ இல்லை கில் பண்ணுறீங்களோ, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். பட் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அபவுட் யுவர் செல்ஃப் யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் கில்ட்டி அபவுட் யுவர் செல்ஃப். அப்புறம் இந்த 4 விஷயம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் நீங்கள் க்ரேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த பீஸை நீங்கள் இன்டர்னலாகவே அடையலாம். எப்படின்னா, பை டூயிங் மெடிடேஷன், பை பீயிங் இன் சைலன்ஸ். The second thing is being in the present moment. எங்கே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கீங்களோ அங்கே ஈகோஸ் ஆகும். The third thing is letting go of attachment, letting go of your body, letting go of everything that external. And the fourth thing is realizing that you are consciousness. Okay, so I genuinely hope this video helps you.
இனிமேலும் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் மை ப்ரோக்ராம். அது வந்து May 10 அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும். யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா யூ கேன் டேரக்ட்லி கான்டாக்ட் பண்ணி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரியா கரெக்டாக இருக்கா பார்த்தா